அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 5 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறதுங்க. அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மீன ராசிக்காரர்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜென்ம சனியினுடைய தொடக்கத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் இவங்க மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டம் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதிகப்படியான எதிர்மறையான தாக்கத்தையும் அவங்க அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதிலும் பணியிட சூழல் அப்படிங்கிறது சாதகமற்ற நிலையில் இருக்குங்க. சக பணியாளர்கள் மத்தியில் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எழலாம். அதே மாதிரி உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்களில் பிரச்சனைகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் நினச்சது அவ்வளோ சீக்கிரம் நடக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் உங்களுக்கு எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. மேலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடும் உஷாராகவும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது விரும்பத்தகாத மாற்றங்களாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்க பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் சவால்களையும் போராட்டங்களையும் கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் தடை தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகப்படியான கோபம் டென்ஷன் இதெல்லாம் உருவாக வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால எல்லா காரியங்கள்லையுமே செய்வதற்கு முன்பாக திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்க பாருங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் உடல் சோர்வு உடல் அசதி போன்றவை எழுவதற்குண்டான மாற்ற வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால யோசித்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் கடுமையான உழைப்பை நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம். மறைமுகமான எதிர்ப்புகள் உருவாக செய்யும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி விவாதங்கள் இடறது போன்ற உணர்வுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு வேலையையும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. அவசரம் அலட்சியம் இது இரண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா செலவினங்கள் அதிகரிக்க செய்யலாம். சுபகாரியங்கள் மருத்துவ செலவுகள் வீடு பழுது பார்க்குறது வாகன செலவுகள் அப்படின்னு எண்ணற்ற செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் அப்படின்னு நான் சொல்லணும். தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரமான செலவுகள் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான செலவினங்கள் வர செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவினங்கள் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போடுங்க திட்டமிடுங்க. அதற்கு ஏற்றவாறு செலவுகளை மேற்கொள்ளுங்க. ஒரு சில நேரங்களில் கையிருப்பு கரையலாம். உங்களுடைய சேமிப்புகளும் கரையலாம். சொத்துக்கள் விற்பதற்குண்டான வாய்ப்பாகவும் இந்த நேரம் அமைய பெறலாம்.
அதனால் வந்து எல்லாத்திற்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். எல்லா ஒரு விஷயத்திற்குமே வந்து ஒரு திட்டமிடல், பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவே நீங்கள் கவனத்தோடு இருக்க பாருங்க. எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்காதீங்க. பகைமையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. நண்பர்களிடத்துல வந்து கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட பாருங்க. புதியதாக வரக்கூடிய நண்பர்களிடத்துல என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒருவேளை நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் வந்து குறைய ஆரம்பிப்பாங்க. அதே நேரம் வந்து போட்டியாளர்கள் வந்து அதிகரிக்க செய்வாங்க. இதனால் உங்களுடைய வியாபாரம் தொழில் வந்து பாதிக்கப்படவும் செய்யலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய கூட்டாளர்களுடன் வந்து நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து பெரிய மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அது விபரீதங்களையும் உண்டு பண்ணலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா வீடு அப்படி இல்லைன்னா கூடுதல் பொறுப்புகளுடன் தொடர்புடைய காலகட்டத்தில் இது இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய உணர்ச்சிகளை சமநிலையை படுத்த வேண்டியதும் அவசியமாகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் சூழ்நிலையையும் உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலையும் பெருமளவில் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீட்டையும் உங்களுடைய தொழிலையும் வந்து தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலையும் வந்து அதிகப்படியான ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்திலையுமே சமநிலையோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. தேவையில்லாமல் யார்கிட்டையும் வந்து பகைமையை வளர்த்து கொள்ளாமல் இருக்க பாருங்க. குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும். அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக வேலை பளு அதிகரிக்க செய்யலாம். உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சக பணியாளர்கள் உயர் அதிகாரிகள் அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். அடிக்கடி பயணங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் வந்து பயணங்களை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க பாருங்கள். தேவையில்லாத நஷ்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அனாவசியமான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. தேவையான பயணங்கள் அத்தியாவசியமான பயணங்களை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்ததுங்க. அதே நேரம் வந்து அலட்சியமோ அவசரமோ எந்த ஒரு விஷயத்திலையும் இருக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனையை இழுத்து கொள்ளாதீங்க. கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது உறவுகள் மற்றும் தொழில்முறை உறவுகளுடன் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் தொழில் வாழ்க்கையில் தங்களுடைய திறமை அர்ப்பணிப்பு அங்கீகரிக்கப்படலாம். இருப்பினும் திட்டமிட்ட முயற்சிகள் புதிய பொறுப்புகள் தொழில் வாய்ப்புகளை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஆனாலும் மற்றொரு புறம் குடும்பத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் தங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியை பெருமளவில் பாதிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. தேவையில்லாமல் யார்கிட்டையும் பகைமையை வளர்த்து கொள்ளாதீங்க. அதே நேரம் வந்து விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இது குடும்ப உறவுகளை பாதுகாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் வெளிப்படலாம். அதனால் தேவையில்லாத முன்கோபங்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே போல் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் வந்து செலவினங்களில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்த்து கொள்வது பண நெருக்கடியை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திடீர்னு பண நெருக்கடி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. சேமிப்புகளில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க. அதே நேரம் வந்து
எதிர்கால திட்டங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு முட்டுக்கட்டை போடுவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லது. திட்டமிடுங்க, பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்ள பாருங்கள். குடும்ப உறவுகளில் பராமரிப்பு, பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இல்லைனா தேவையில்லாத இடர்பாடுகளும் தேவையில்லாத பண சிக்கல்களையும் சிக்கிக்கொள்ள வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று.